மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் இறை வழிபாட்டில் பர்டிகுலராக அந்த ஒரு பரிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு முன்னெடுக்கிறாங்கன்னா ஒரு 48 நாள் விரதம் இருந்து சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்வது சரியான ஒரு பரிகாரமாக இருக்கும், வழிபாடாகவும் இருக்கும். இந்த ஐயப்பனை இவர்கள் முறையாக வழிபாடு செய்ய இவர்களுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு குறிப்பிட்ட வயசில் பர்டிகுலர் 25 வயசுலேயே ஒரு மிக உன்னதமான ஒரு கோடீஸ்வர அந்தஸ்தை ஏற்படுத்தி தந்துடும். சபரிமலை சாஸ்தா இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமைத்துடன் கூடிய ஒரு யோக வாழ்வை தன்னிறைவாக வாரி வழங்கிடுவார் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மையில்லை. மேலும் சுய ஜாதகத்தில் இந்த மகரம் வலிமையாக இருக்கும்போது ஐயப்பன் இறை வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சுவீகரிக்கும் பொழுது ஒரு மிக இணக்கமான ஒரு தன்மையில் அந்த பக்தியில் ஒரு உச்சநிலையை அடைவதற்குண்டான ஒரு வாய்ப்பு சபரிமலை சாஸ்தா ஐயப்பன் இவர்களுக்கு வழங்குவார் அப்படிங்கிறது ஒரு உன்னதமான விஷயமாக நம்ம இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். ஏன்னா நேர்மையின் தன்மையை அதிக அளவில் கடைபிடிப்பாங்க. நேர்மையின் தன்மைத்தை இந்த கலியுக அதனாக செயல்படக்கூடிய ஐயப்பன் இவர்களுக்கு அற்புதமான ஆசீர்வாதங்களை தருவார் அப்படிங்கிறது தான் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது.